தாய்மார்களே, ஆதித்தமிழர் கட்சி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சி தொடர்வதற்காக எங்களால் இயன்ற பணியை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 15 ஆண்டுகளாக எங்களுடைய கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் எங்களுடைய பயணம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்து களப்பணியாற்றுவதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியது மரியாதைக்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், பெரியாருடைய வழிவந்திருக்கின்ற வாரிசு, கலைஞருடைய கொள்கை வாரிசு அண்ணன் ராசா அவர்கள்தான் எங்களை அரவணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்து இன்று வரைக்குமே நாங்கள் களப்பணியாற்றுவதற்கு ஒரு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் கன்னியாகுமரியில் நாங்கள் நவம்பர் 21ஆம் தேதி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போது அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள், கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் வருகை வந்து சிறப்பித்தார்கள். அதன் பிறகு தென்மண்டல அளவில் திண்டுக்கல்லிலே முடித்துவிட்டு மேற்கு மண்டலத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்து, கோவையில் தொடங்கி வைத்து கரூரில் நிறைவாக அதை நாங்கள் முடிவு செய்தோம். அதன் பிறகு நேற்றைக்கு முந்தைய தினம் மத்திய மண்டலத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை செயலாளருமான அண்ணன் KN நேரு அவர்கள் திருச்சியில நேற்றைக்கு முந்தைய தினம் தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஐயா எல் கணேசன் அவர்களுடைய திடீர் மறைவையொட்டி அவர் அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள இயலவில்லை. இருந்தாலும் கழக தோழர்கள் வந்து சிறப்பித்தார்கள். இருந்தாலும் நாங்கள் பெரம்பலூரிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் ராசா அவர்களுடைய பிறந்த மண்ணில இங்கு பெரியார் இயக்கங்கள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சியம் என்கிற இந்த கருத்துக்களோடு இணைந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். திமுக என்கிற ஒரு கட்சி இல்லை என்று சொன்னால் அடித்தட்டில் வாழ்கின்ற அருந்ததியர் மக்கள் இன்றைக்கு தலை நிமிர்வதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிருக்கும். அருந்ததியர் மக்கள் தலை நிமிர்வதற்கு அடித்தளம் போட்டது மரியாதைக்குரிய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இந்த அருந்ததியர் மக்களுடைய கஷ்டங்களை, வழிகளை உணர்வு ரீதியாக புரிந்து அருந்ததியர் இடஒதுக்கீடு என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய சமூக நீதி எங்களுக்கு கொடுத்தார். மிகப்பெரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே கொடுத்தார். அதன் பிறகு இன்று கூட, இன்றைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட கலைஞர் அவர்களுடைய வாரிசு, மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனைகளை செய்து காட்டிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாவீரன் பொல்லான் என்று சொல்லக்கூடிய ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு மணிமண்டபம் அமைத்து அந்த மக்களுடைய தியாகத்தை, மறைக்கப்பட்ட வீரத்தை, தியாகத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்த பெருமை மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தான் சாரும். ஆக அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்க சித்தாந்தத்திலே அருந்ததியர் மக்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பக்கபலமாக இங்கே நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்திலே நாங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனடியாக சம்மதித்து எங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களை, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நாங்கள் என்றென்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். அவர்கள் ஒத்துழைப்பு, அவருடைய ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே அண்ணன் ராசா அவர்களுடைய உதவியாளர் அண்ணன் அறிவு அவர்கள், அண்ணன் குமார் அவர்கள், இன்னும் இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய தோழர்கள் அத்தனை பேருமே எங்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த பிரச்சாரத்திற்கு ஒரு உரமூட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பிரச்சார பயணத்தை பெரம்பலூரிலே இன்னும் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரம் இரவு 11 மணி 11:30 வரைக்குமே சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் அந்த அளவிற்கு ஒரு ஆரவாரத்தோடு எழுச்சியோடு வரவேற்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இந்த கடும் மழையிலும் குளிரிலும் கூட மக்கள் காத்திருந்த அந்த உணர்வுகளை, அனுபவங்களை நினைத்து பார்க்கும் பொழுது திமுக தான் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான அந்த பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பழி வாங்குவதற்காக மத்திய அரசு என்னதான் நிதி கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் நெருக்கடி கொடுத்தாலும் கூட, நெருக்கடிகளை பல சூழ்நிலைகளும் கூட நாங்கள் கொள்கை நெருக்கடிதான் வாழ்வோம், எந்த சூழ்நிலையிலும் முன்னணி கொள்கை ஏற்க மாட்டோம் என்று மத்திய அரசை எதிர்த்து
போராடுகின்ற ஒரு மாவீரனாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். பெரம்பலூர் மண்ணில இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இணைந்து இந்த பயணத்தை தொடங்கி வைத்திருப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. அண்ணன் ராஜா அவர்கள் இங்கு இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் எங்கிருந்தாலும் அவருடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு நம்முடைய மாநில மாணவரணி சேர்ந்த நம்முடைய மாணவரணியுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அக்கா வீரமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எதிர்பாராத ஒரு வருகை, அவருடைய வருகை. ஒரு நல்ல ஒரு சிறந்த பேச்சாளர். அவருடைய அந்த பேச்சுக்களை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் வந்திருப்பது நமக்கு ஒரு கூடுதலான ஒரு வலிமையாக, ஒரு பலமாக, பெருமையாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வருபவர்கள் என்று நாங்கள் வரவேற்கிறோம். முதலாவதாக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இங்கு அவருடைய கருத்துக்களை கூறி அதன் பிறகு நாங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அவர்கள் தொடங்கி வைக்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.